Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். இந்த நம்ம ஐடி விங் என்ன மாதிரியான ஆலோசனைகள் நம்ம வழங்க போறோம் அந்த மாதிரி சும்மா இதை பத்தி பேசுங்க, அப்புறம் முடிஞ்சு பேசுறோம். மாண்புமிகு திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க இளைஞரணி செயலாளர் எங்களது இளம் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஐடி விங்கின் மண்டல கூட்டங்கள் தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக இங்கே இன்று மதுரையில் நடத்துகிறோம். இதில் இது ஒரு இன்டர்னல் மீட்டிங். இது குறிப்பாக கழகத்தின் ஐடி விங் தங்கைகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, அடுத்த கட்டமாக எப்படி இதை உயர்த்துவது, எண்ணிக்கையை லட்சக்கணக்கான ஐடி தோழர்கள் உள்ள இயக்கத்தில் வர அளவுக்கு இந்த எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். மற்றபடி அதெல்லாம் இதெல்லாம் இன்டர்னல் மேட்டர் பேசிட்டு நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஐடி விங்ல வந்து அவதூறு பரப்புற விஷயமும் நடக்குது, எல்லாமே பண்றாங்க. நம்ம யார் எதிரணியர் சொல்றீங்களா? நீங்க சொல்ற நீங்க எதிரணியர் சொல்றது வேணா நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு வந்து எங்கள் தலைவரோட கொள்கைகள், கழகத்தின் கொள்கைகள், தலைவரோட செயல்பாடுகள், இளைஞரணி செயலாளர் எங்கள் இப்போ நம்ம மாண்புமிகு துணை முதல்வரோட செயல்பாடுகள், இதெல்லாம் சொல்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தவே மாட்டேது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பணியில் இருவரும் இறங்கி கொண்டே இருக்காங்க. அதை தாண்டி இப்போ புதுசாக வர இயக்கத்தில் வர இளைஞர்களுக்கு கழகத்தின் கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி நிறையா இருக்குது. அதனால் இந்த பணியை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கே எங்களுக்கு நேரம் பத்த மாட்டேது. ஒவ்வொரு நாளும் இரவு பகலும் இதே தான் நம்ம பிள்ளைங்க வந்து தள்ளிகிட்டே இருக்காங்க. இதில் யாரோ பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஐடிங்க வந்து நீங்கள் பேசுறது அது கொஞ்சம் சரியாக இல்லை. அது எல்லாரும் திருத்திக்கணும். அது கொஞ்சம் திருத்திக்கணும். அதை தாண்டி நிச்சயமாக 100% சொல்கிறேன், எதிரணியினர் குச்சி எடுத்தால் குச்சி வரும், தாத்தா சொன்ன மாதிரி. அவ்வளோ அதோட நிறுத்திக்கிறேன். மதுரையில தொழில்நுட்ப பூங்கா வந்து அமையும் சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இல்ல அது அண்ணகிட்ட கேட்குங்க. டைட்டில் பார்க் பண்ணி ரொம்ப சிறப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு. டெண்டர் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. வெகு விரைவில் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அசெட். அது உலகத்தரத்தில் ஒரு அசெட்டு மத்திய மண்டலத்தில் மதுரையில் மதுரையில் அமைய போகிறது. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு தனித்துவமிக்க ஒரு பில்டிங்காக அது அமையும். ஏந்துக்கு சொல்லுங்க அவர் மேல தூக்கத்துல இருந்து. சார் அதே போல விஜய் சார்